வணக்கம் மக்களே, நான் உங்கள் அறிகரன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய டாபிக் எடுத்து பற்றி பேசலாம். இதில் என்னென்னா, இந்த அமெரிக்கன்ஸை பற்றி பேசலாங்க. நம்ம வந்து நிறைய இடத்துல கவனிச்சிருப்போம். ஒரு செக்டார் மட்டும் இல்லாமல் எல்லா செக்டாரையும் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்ப ஃபினாமினலாக பெஸ்ட்டாக இருப்பாங்க. நான் செக்டார்ஸ்ன்னு சொல்கிறது வந்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். பேசிக்கான ஸ்போர்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் எடுத்துக்கலாம். இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்கில் வழக்கம் போல் தெரியும், சைனாவுக்கு அமெரிக்காவுக்கு வந்து பெரிய போட்டி. டோட்டலாக அவங்க வந்து எவ்வளோ மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 126 மெடல்ஸுங்க. கிட்டத்தட்ட டாப் 3 லிஸ்ட்டில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒலிம்பிக் மட்டும் இல்லாமல் எல்லா ஒலிம்பிக்லேயும் அவங்க வந்து டாப் 3 ஸ்பாட்ஸை வந்து கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. 126ல் 40 கோல்ஸு, 44 பிரான்ஸு, அப்புறம் சில்வர்ஸ், இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இது ஒலிம்பிக் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து டெக்ஸ் பற்றி பேசணும். டெக்னாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். இல்லைனா இந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்காவாக தான் இருக்கும். என்னடா இது எதனால இந்த காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸஸ் தான். அவங்கக்கிட்ட வந்து அந்த ஆக்சஸ் டு த ரிசோர்ஸஸ் அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய அபண்டன்ஸாகவே இருக்குங்க, எக்ஸஸாகவே இருக்குது. முக்கியமாக அவங்கள பார்த்திங்கன்னா வெல் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இதர் இன்டர்ஸ்டேட், அதாவது ஹைவேன்னு சொல்லுவாங்க, ஆர் மோஸ்ட்லி ஏர்போர்ட்ஸ். அங்கே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா ஸ்டேட்டில் கனெக்டிவிட்டியான முக்கியமான டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக வந்து அங்கே ஏர்போர்ட் இருக்கும், ஃப்ளைட்டும் இருக்கும். ஸோ இது ஒரு ரீசன். அவங்களோட ஆக்சஸ் டு தியர் ரிசோர்ஸஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன்ஸு. இந்தியா வந்து இதில் வந்து ஆக்சுவலி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து என்னென்னா, அமெரிக்காலையும் சொல்லுவாங்க என்னென்னா, இந்தியாவில் வந்து இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை மட்டும்தான் ரொம்ப டெவலப்டாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சொல்லலாம், இல்லை மதுரை, அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே எக்ஸசிவ் க்ரோத்து வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டில் அவ்வளோவா நம்ம பார்க்க முடியாது. அதுக்காக வந்து இந்தியா வந்து பின்னடையுது, இது மாதிரி தான் மற்ற ஸ்டேட்லேயும் இருக்கும். அதனால தான் இந்தியா அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அமெரிக்காலையும் பொருந்தும். ஏன்னா நியூயார்க்கு, அப்புறம் லாஸ் ஏஞ்சலஸ்ஸு, லாஸ் வேகாஸ், இந்த மாதிரி டாப் சிட்டிஸ்லாம் எடுத்திங்கன்னா மற்ற சிட்டிஸோட ட்ரமேட்டிக்கலாக வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். பட் அவங்களுக்கும் அதே இஷ்யூஸ்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மெயின் அவங்களோட ஃபஸ்ட்டு கோல் வந்து மணியாக தான் அங்கே இருந்தது. அவங்க ஆல்வேஸ் வந்து எக்ஸ்டர்னல் சீக்கர்ஸ். நம்ம இந்தியாவில் வந்து நம்ம வந்து யோகி கல்ச்சரில் நம்ம வந்து இன்டர்னல் வேர்ல்டில் வந்து ரொம்ப 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 அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த கண்ட்ரி லேண்ட் இது. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அமெரிக்கன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு வந்து பேர் பண்ணுவாங்க. அந்த நாசாவாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களோட இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ், முக்கியமாக பிஸ்னஸ், அவங்களோட மைண்டே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஓரியன்டட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாங்க அது அவங்களோட கலாச்சாரத்தில் ரொம்ப 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 பேசிக். அது வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு நாமாக சொல்லலாம். அவங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு இன்னோவேஷன் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறதுனாலையும், இது வந்து அவங்களோட அந்த டீனேஜ் பருவத்தில் இருக்க அமெரிக்கன்ஸ், எங்கள் அடல்ட்ஹுட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ஸ், இந்த மாதிரி சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்க அப்போவே வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நம்ம பார்க்குறோம் நிறைய காலேஜ் இந்த ட்ராப் அவுட்டுங்கிற வேர்டே வந்து அமெரிக்கன் கொடுத்தது தான் நான் நினைக்கிறேன். இந்தியாவில் அப்படி இருக்குமா தெரியல. எனக்கு என்னமோ இன்னொரு வகையை பார்த்தீங்கன்னா, நம்ம எது பண்ணாலுமே அமெரிக்கான்ஸ் பார்த்து பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் தப்பாக கூட இருக்கலாம், ஐ மே பி ராங். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபால் வந்தது, ஃபின்டெக். அதே மாதிரி இங்கே பேடிஎம் ஒன்று இருக்குது. இங்கே அமேசான் ஒன்று, இ-காமர்ஸில் ஈபே, அமேசான் இருந்தால் இங்கே ஃப்ளிப்கார்ட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து யூபர்னு ஒன்று இருந்தால் இங்கே ஓலான்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே வேறு ஏதாவது எடுத்துக்கோங்க, நேம் இட், லைக் சாம்சங்லாம் இங்கே வந்து ஏதாவது மைக்ரோமேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இல்லை இங்கே சாம்சங் இங்கே ஆப்பிள் இருந்தால் இங்கே மைக்ரோமேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி அங்கே இல்லை எது பண்ணாலுமே இங்கே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தோணுது. அந்த இன்னோவேஷன் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அதுக்காக அமெரிக்கன்ஸ் வந்து பியூராக அமெரிக்கன்ஸை பயன்படுத்தி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒர்க் ஃபோர்ஸ் வந்து முக்கியமானது வந்து சைனாவோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இந்தியா அது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம தான் அங்கே பியூர்லி அங்கே ஒர்க் ஃபோர்ஸ். அதனால தான் அமெரிக்கன்ஸுக்கு கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பேக் டு த டாபிக் எல்லாம் பிஸ்னஸில் வந்து அவங்க ஏன் அப்படி முன்னேற்றமாக இருக்காங்கன்னா,
அவங்களோட க்ரோத், அவங்களோட கோல் வந்து மணி ஓரியன்டாக தான் இருக்குங்க மோஸ்ட்லி. அது கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. கேபிட்டலிசமில் தான் அவங்க வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்தே இருக்காங்க, 18th centuryலேருந்து. நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆயில் ராக்ஃபெல்லரோட சீரீஸ் கூட பார்த்துருப்போம், எப்படி பில்ட் பண்ணார். அதே மாதிரி 4 அமெரிக்கன்ஸை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ராக்ஃபெல்லர், இன்னொன்று வேண்டர்பில்ட், அப்புறம் வந்து ஆண்ட்ரூ கார்னிகி, அப்புறம் ஜேபி மார்கன், ஹென்ரி ஃபோர்ட். 5 பேர். இந்த 5 பேர் தான் 18th century வந்து அந்த இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் வந்து அமெரிக்கனில் வந்து ஒரு முக்கியமானது. ஒருத்தர் வந்து ஸ்டீல், ஒருத்தர் ஜேபி மார்கன் ஃபைனான்ஸு, ஹென்ரி ஃபோர்டு வந்து காரு, அதுவும் மாஸ் ப்ரொடக்ஷனில் வந்து, அப்புறம் வந்து வேண்டர்பில்ட் வந்து அதே இது ரயில் ரோட்ஸு, ஆண்ட்ரூ கார்னிகி ஸ்டீலு. இந்த மாதிரி வந்து அந்த முக்கியமான அமெரிக்கன்ஸ் அவங்களோட பங்கு தான் அது இன்ன வரைக்கும் கேரி ஆகிட்டுருக்கு. இந்த கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு எப்போதுலேருந்தும் இருக்குது. அதே மாதிரி இப்போ நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் பாருங்கள், பில்லியனர்ஸ் பாருங்களேன், மோஸ்ட்லி அவங்க அமெரிக்கன் கண்ட்ரிஸ் சேராதவங்க தான் இருப்பாங்க. யூரோப்பு, இலான் மஸ்க் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் பிரான்சன் வந்து ஆஸ்திரேலியா, அதே மாதிரி லாரி பேஜ் அவங்களாம் வந்து யூரோப்பு. மோஸ்ட்லி செலிப்ரிட்டிஸ் கூட பாருங்களேன், அர்னால் வந்து ஆஸ்திரியா சேர்ந்தவர். இந்த மாதிரி நிறைய பேருக்கு. ஒபாமாவே அமெரிக்கான்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி அவங்களோட அது வந்து அவங்க ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே, இந்த கேபிட்டலிசம் மூலமாக ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணும். அங்கேயும் குற்ற சம்பவங்கள் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அங்கேயும் பாவர்ட்டி இருக்குது, அங்கேயும் ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க, அங்கேயும் வந்து க்ரைம் ரேட்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. அங்கேயும் க்ரைம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஈக்குவலாக தான் நடந்துகிட்ருக்கு. பட் அங்கே அதுக்கு இணையான இடத்துல இந்த பக்கமும் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்ஷு, எஜுகேஷன் ஆகட்டும், இதில் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமானது. இதனால இது வந்து மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் வருது. இப்போ உதாரணத்துக்கு மீடியா கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மூவிஸ், ஹாலிவுட் தான் தெரியும் டாப் கிளாஸ் மூவிஸ் ப்ரொடக்ஷன் இன் வேர்ல்டுன்னு சொல்லலாம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி அது வந்து டெக்னாலஜி புஷ் ஆகட்டும், இப்போ ராக்கெட் சயின்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஆர்ட் லிட்ரேச்சர், நோபல் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அமெரிக்கன்ஸாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட டாமினோஸ் எஃபெக்ட் வந்து ஒன்றில் நல்லா இருந்தால் அது இன்னொன்று இடத்துல புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பாலிட்டிக்ஸில் சொல்ல வேணாம், அமெரிக்காவோட கிரிப்பு வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ அவங்க ப்ரைம் கோலாக வச்சது வந்து மணி தாங்க. கண்ட்ரிக்கு வந்து மணி முக்கியம், அவ்வளோதான். கேபிட்டலிசம் நோக்கி போனதுக்கு வந்து அவங்களுக்கு நல்லதாக இருக்கும், நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. பட் மோஸ்ட்லி அவங்களுக்கு நல்லதாக நடந்திருக்கு. ஒரு டாமினன்ட் ஃபிகர் ஆகிட்டாங்க வேர்ல்ட் பாலிட்டிக்ஸில். அது வந்து அதுதான் அமெரிக்கன்ஸோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்டர் கண்ட்ரி இல்லாமல் அவுட்ரு கண்ட்ரிஸ் கூட வந்து எப்படி அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அவங்களோட அந்த ஃப்ரீடம் டு இன்வெஸ்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஓப்பன் ஆனது. மீடியா என்டர்டைன்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டு சொல்லிட்டேன் நான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டைவர்ஸ் கல்ச்சர், இது ஒரு ரீசன். யூஎஸ் வந்து ஆல்வேஸ் ஹேவ் அ டைவர்ஸ் கல்ச்சர். அங்கே பார்த்து ஸ்பானிஷ் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க, மோஸ்ட்லி இந்த மெக்சிகன் அந்த ரிலேட்டட் ஸ்பானிஷு, யூரோப்பியன்ஸ், அப்புறம் வந்து மோஸ்ட்லி யூரோப்பியன்ஸ் தான். இப்போ வந்து இந்தியன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்காங்க, அப்புறம் சைனீஸும் அதிகமாகிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட்லி இதனால தான் அவங்களோட ஒரு 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 அந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஒரு பார்ட் அவங்களோட இந்த பூமுக்கு. அதே மாதிரி இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு ஃபீல்டில் டாப் பிளேயர் பார்த்தாங்கன்னா அது அமெரிக்கன்ஸ் தான். அது ஏன்னே தெரியல. இப்போ யூடியூப் எடுத்துக்கோங்க, நீங்கள் பார்க்குற யூடியூப்பில் டாப்பாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட். ஆப்வியஸ்லி டி சீரீஸ் அதுக்கு வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆப்வியஸாக அது வந்து மிஸ்டர் பீஸ்ட் தான் அந்த டைட்டில் பட்டுருக்காரு. அதுவும் சிங்கிள் மேன் தான், அவரும் ஒரு டீம் வச்சுருக்காரு. பட் அது அவரோட கிரெடிட்ஸ் வந்து சிங்கிள் மேனாக அவருக்கு தான் போகுது. ஆக்டிங் எடுத்துக்கோங்க, எந்த கண்ட்ரி ரிலேட்டடான மூவி, நான் வந்து ஒரு கண்ட்ரியை தூக்கி பிடிச்சி இன்னொரு கண்ட்ரி இறக்குறதும் இல்லை ஒரே கண்ட்ரி ஃபேவராக சொல்லலை. ஜென்ரலாக நான் ஒரு பிக்சர் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள். எது வந்து டாப்பில் இருக்குது, எதனால அது டாப்பில் இருக்குங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்களோட முக்கியமான நேச்சர் பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டின்னு சொல்லலாம். அடுத்தது அது அவங்களோட இயல்பாகவே அவங்களோட என்ன சொல்கிறது டிஎன்ஏலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறது. அதனால தான் எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ் அங்கே போய் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி அங்கேயே வந்து என்ன சொல்கிறது அங்கேயே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க. அதனால கூட இருக்கலாம்.
அப்புறம் வந்து அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒரு ரீசன். ஃபஸ்ட்டு கேபிட்டலிசம், தென் ஜியோ பாலிட்டிக்ஸ், தென் மணி மேக்கிங் ஸ்கில்லு, ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ளஸ் இன்டர்னல் ஃபேக்டர். ரிஸ்க் டேக்கிங், மணி மேக்கிங் எபிலிட்டிஸு, இந்த பிஸ்னஸ் ஓரியன்டடில் இன்டர்னல் ஃபேக்டர். அப்புறம் இந்த கேபிட்டலிசம், ஜியோ பாலிட்டிக்ஸு, அப்புறம் இந்த மிலிட்ரி பவர், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்டர்னல், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்னால தான் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால தான் அமெரிக்கா வந்து இவ்வளோ டாப் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு ரீசன், அமெரிக்கா வந்து ஃபோக்கஸ் ஆன் மணி. அதனால தான் அவங்க வந்து டாப்பில் இருக்காங்க. அவங்க மணி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் இன்னெவிட்டபிளி பவருக்கு தான். மணி இருக்கிற இடத்துல பவர் இருக்கும், பவர் இருக்கிற இடத்துல மணி இருக்கும். ஸோ ரெண்டும் இன்டர்டிபெண்டபிள் அண்டு ஒன் ப்ளீஸ் டு அனதர் அப்படி சொல்லலாம், இல்லை ஒன் டைரக்ட்ஸ் டு அனதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. ஸோ ஏதாவது விட்டுட்டேன்னா, ஸோ this are the things. Okay guys, see you in the next video. Bye.